கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் கொலைசேர் 3:4. நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பிலிப்பியர் 1:21 வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். நம்முடைய ஜீவன் அவரில் இருக்கிறது, அவருடைய ஜீவன் நம்மில் இருக்கிறது. யோவான் 14:20 வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று. 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாய் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மனுஷனுடைய வித்து அழிந்து போகிற வித்து, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வசனம்தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. மனுஷ வித்தினாலே தோன்றுகிற ஜீவன் கொஞ்ச நாட்கள் நிலைத்திருந்து முடிந்து போகிறது. ஆத்மாவில் ஜெனிப்பிக்கப்பட்ட ஜீவன் அப்படிப்பட்டதல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நமக்குள்ளே அந்த ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் ஆத்துமாவிலே நிலைத்திருக்கிறது. இந்த பூமியிலே ஆத்துமாவிலே உண்டான இந்த ஜீவன் இந்த பூமியை விட்டு கடந்து போய் நித்தியமாய் வாழ்கிற முடிவில்லாத ஜீவனாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. உபாகம் 32:46-47 வாசிக்கிறோம். மோசே அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனமே நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் விசுவாசத்துடன் கேட்கும்போது நமக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. எபிரேயர் 4:2 வாசிக்கிறோம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசத்துடன் கேட்க வேண்டும். ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று. நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் அரைகுறையாய் இருக்காமல் அது பரிபூர்ணப்பட வேண்டும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 10:10 வாசிக்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். நாம் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே தோன்றின ஜீவன் மகிமையின் ஜீவனாய் இருக்கிறது. நம்முடைய புறம்பான மனிதனுடைய கிரியைகள் நாளுக்கு நாள் அழிக்கப்பட்டு நம்முடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து மகிமையிலே வெளிப்பட போகிறார். நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். கொலைசேர் 3:3 வாசிக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும்போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். கொலைசேர் 3:4 வாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.